அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எப்படி நடைபெற போகின்றன, இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் மிக சிறப்பாக ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஜென்மராசியை விட்டு விலகுவது ஜென்மசனியின் ஆதிக்கம் முற்றிலுமாக குறையவில்லை என்றாலும் கூட நீங்குவது, அதற்கான பலனை நிறைவாக பெறுவது போன்ற அனைத்தையும் திருக்கணிதத்தின்படி மாறக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை முழுமையாக கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைவாக பெறுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் நுழைவதால் உறுதிப்படுத்துகிறார். அங்கு மொத்தமாக 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. தனஸ்தானத்தில் 6 கிரகநிலைகள் இணையக்கூடிய அற்புதமான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடுத்த மாதத்தில் நுழைய போகிறார். எனவே குருவின் அமைப்பு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகரும் போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கிருந்து மிக வலுவாக யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. செவ்வாயின் மாறுதல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் நிறைவாக நடத்தி கொடுப்பதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சூரியன் இந்த தருணம் முழுவதுமே மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை குடும்பஸ்தானமாகிய 2 வலம் வருகிறார். அதற்கு பிறகு ஏப்ரல் 14 3 உச்சம் பெறுகிறாருங்க. சூரியனின் அமைப்பு இந்த மாதம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய மாதத்திலும் அபரிவிதமான நன்மையை நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். உச்சம் பெற்ற நிலையில் புதனும் நீச்ச நிவர்த்தி பின்னோக்கி நகர்ந்து பெறப்போகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பிலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் இந்த மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் உறுதியாகவே தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே எதிர்பாராத பணவரவு கிடைப்பதோடு குடும்ப வருமானத்தையும் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைதி நிலவக்கூடிய வகையிலும் தேவையான அனைத்து வகையான விருப்பங்களும் தெய்வத்தின் சக்தியால்
நிறைவேறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. நல்ல வரன் கிடைக்கும். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை மிக சிறப்பாக கைகூடுங்க. கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். எதை செய்தாலும் அதை திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் அனைத்தையும் தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகவும் அனுகூலமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சனி பகவானினுடைய ஆதிக்கம் மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்குவதால் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் உங்களை தேடி வருங்க. தசாபுத்திகள் சாதகமாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என வருமானத்தை இரட்டிப்பாகவும் பல மடங்கு உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில், வர்த்தகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். இதுவரை தடை என்று நினைத்த காரியங்கள் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் மிக சிறப்பான வாய்ப்பிற்கும் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைப்பதால் புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல், கிளை திறத்தல் போன்றவை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் கலைத்துறையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வருமானம் பல மடங்கு உயர்வதோடு எதிர்பாராத மிக சிறப்பான சலுகைகளை இந்த தருணத்தில் கலைத்துறையில் சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் எதிர்பாராத புதிய ஒப்பந்தங்களும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒப்பந்த வாய்ப்புகளும் வளர்ச்சியை பல மடங்கு உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமான நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. முக்கியமான நபரை சந்திப்பதால் இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மிக சிறப்பான மாறுதலை அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காண்பதற்கான யோகம் உண்டு. சந்தையில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனை விலகும். புதிதாக இருக்கக்கூடிய முயற்சியில் எந்தவிதமான தடையும் இன்றி நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் உறுதியாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்க ஏதேனும் அன்னதான உதவியும் செய்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.